ஹாய், திஸ் சாம்சன். இந்த வீடியோ நாங்கள் பார்க்க போகிறது ரிலேட்டிவ் க்ளோஸ்ன்ற ஒரு விஷயம் பற்றி க்ளோசஸ் பற்றி பார்க்க போகிறோம். இப்போ க்ளோசஸ் என்ன அப்படின்னு கேட்டால், உங்களுக்கு சிம்பிளாக சொல்லணும்னு கேட்டால், ஒரு வசனம் நாங்கள் சொல்லிக்க அதில் வர அந்த பேர் சொல்ல விளக்கமாக சொல்கிறதுக்கு பாவிக்கிற ஒரு வகை வசனம் பற்றி தான் இந்த ரிலேட்டிவ் க்ளோஸ்ன்னு சொல்கிறோம். க்ளோசஸ்ன்னு சொல்லிக்கொள்கிறேன். என்ன ஒரு வசனம் சொல்லிக்க அதில் வர அந்த பேர் சொல்ல விளக்கமாக சொல்கிறதுக்காண்டி பாவிக்கிற சொல்லு. சரி, பேர் சொல்ல விளக்கமாக சொல்கிறேன் என்னென்னு கேட்டால், உங்களுக்கு சிம்பிளாக சொல்லணும் பாருங்க. இப்போ உங்களோட ஊர் வந்து மேனிப்பேன்னு வச்சுக்கணும். உங்களோட இடம் வந்து மேனிப்பே. அங்கே நீங்கள் இருக்கிறீங்க பிறந்தலேருந்து. அப்போ உங்களுக்கு அங்கே உள்ள நிறைய பேர் தெரிஞ்சிருக்கு, பெரும்பாலான ஆக்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. அந்த ஏரியாவில் பிறந்து வளர்ந்த நாடி உங்களுக்கு நிறைய பேர் அந்த ஏரியாவுக்குள்ள நிறைய பேர் தெரிஞ்சிருக்கு. அப்படி தெரிஞ்சிருந்தாலும் நான் இப்போ இன்றைக்கு மேனிப்பேக்கு வந்து உங்களோட கஜோனிக்க சொல்லி உங்கள் குமார் போகிறேன் அப்படின்னு உங்களுக்கு விளங்காது எந்த குமாரன். ஏன்னா குமாரண்ட வெளில உங்களுக்கு ஒரு 4-5 பேர் தெரிஞ்சிருக்கு. அப்படி உங்களுடைய சொந்தக்காரருக்கு குமாரண்ட வெளில சில பேர் 2 பேர் இருப்பாங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் பட்டத்துக்குள்ள குமாரண்ட வெளில ஒரு 3 பேர் இருப்பாங்க, 5 பேர். உங்களோட கிராமத்துக்குள்ள குமாரண்ட பேரில் ஒரு 3 பேர் தெரிஞ்சிருக்கு, மொத்தம் 8 பேர். அப்போ குமாரண்ட பேரில் 8 பேர் உங்களுக்கு தெரியுமாண்டா. நான் உங்களுக்கு வெறுமனே வந்து குமார் போகிறான்னு சொன்னால் உங்களுக்கு விளங்காது. நீங்கள் ஒன்று கேட்பீங்க, எந்த குமாரன்னு கேட்பீங்க. ஏன் அப்படி கேட்குறீங்கன்னு கேட்டால், 8 பேர் உங்களுக்கு குமாரண்ட பேரில் 8 பேரை தெரியும். அப்படிக்கு நான் வெறுமனே முட்டையாக குமார் போகிறான்னு உங்களுக்கு விளங்காது. அப்போ விளங்காதக்காண்டி என்ன சொல்லணும், நான் விளக்கமாக சொல்கிறோம். என்ன சொல்லணும்னு கேட்டால், இந்த குமாரண்ட பேருக்கு தானே பேர் சொல்லு. இந்த குமாருக்கு முன்னால் ஒரு விளக்கம் ஒன்று சொல்லுவேன். நான் ஒரு அடமொழி என்று வச்சுக்கொள்ளுவேன். அந்த பேருக்கான ஒரு அடமொழி சொல்லுவேன். அப்படி அடமொழியோடு சொல்கிற வசனங்களை எப்படி சொல்கிறதுன்றான் இந்த ரிலேட்டிவ் கூட சொல்லுங்கள். சரி, இப்போ குமார் போகிறான்டா உங்களுக்கு விளங்காது. ஆனால் எப்படி சொன்னால் விளங்குவாங்க. அந்த ஆடுகளோட குமார் போகிறான், அந்த ஆடுகளோட குமார் போகிறான்னு உங்களுக்கு உடனே விளங்கிடும் எந்த குமாரனே. தீபாவளிக்கு ஆடுகளோட குமார் போகிறான். அப்போது இந்த பேருங்க இந்த குமார் போகிறான்ற வசனம் தான் நான் சொல்கிறேன். குமார் போகிறான்ட்டு ஆனால் என்ன சொல்கிறேன், குமாரண்ட பேருக்கு முன்னால் விளக்கம்னு சொல்லிக்கிறேன். என்ன விளக்கம்? ஆடு களவெடுத்த. இதை தானே நான் அடமொழி முடிச்சிருந்தேன், விளக்கம்னு சொன்னேன். இதுதானே ரைட். இல்லாட்டி பிடிச்சிடுவோம். குமார் போகிறான்னு உங்களுக்கு விளங்காது. அப்போ சொல்லுங்க, சந்தியில் கடை வச்சுக்கிற குமார் போகிறான் அப்படி தான் சொல்லுவீங்க. சந்தியில் கடை வச்சிருக்கிற குமார் போகிறான். அப்போ இது அடமொழி, சந்தியில் கடை வச்சுக்கிற. இந்த அடமொழி அல்லது விளக்கம் இங்கே வேறு பண்ண கேட்டால், அந்த பேச்சொல்லுக்கு முன்னால் வருது. தமிழில் பேச்சொல்லுக்கு முன்னால் வரும். என்ன அந்த எழுவாக்கி நீங்கள் சொல்கிறேன், எழுவான்னு சொல்ல அதுக்கு முன்னால் வரும். அவ்வளோதான். அப்போ இப்படியான பசங்களை எப்படி சொல்லணும்னா பார்க்க போகிறோம். இந்த பேச்சொல் வந்து ஒரு நபராக இருக்கும், ஆக்கள் பேருக்கு மடவழி போடுவோம். இல்லைன்னா இடங்களாக இருக்கும் அல்லது பொருட்களாக இருக்கும். இப்போ பாருங்க, இடத்தை பிடிச்சு காட்டுறேன் அல்லது ஒரு பொருளை பிடிச்சு காட்டுறேன். ஒரு பொருள் ஒரு கார் பார்க்கிங்க, 10 கார் நிற்குது, 10 காரை விட்டுக்கிறாங்க. அப்போ நான் உங்களுக்கு சொல்லுங்கள், கார் வடிவாக இருக்குண்டா உங்களுக்கு எந்த காரை சொல்லணும்னு விளங்குதோ. 10 கார் நிற்குது, நான் சொல்லுவேன் கார் வடிவாக இருக்குன்னு உங்களுக்கு விளங்காது எந்த காரை சொல்லணும். ஏன்னா 10 கார் நிற்குது. அப்போ என்ன சொன்னேன், இப்போ அந்த காரண்ட பேருக்கு முன்னால் அடமொழி கூட போடுறாங்க. குமார் வாங்கின கார் வடிவாக இருக்குது அப்படி உங்களுக்கு விளங்கியிருந்தாங்க. இப்போ இந்த காருக்கான விளக்கம் எது? குமார் வாங்கிய. இதுதான் அடமொழி விளக்கம் முடிஞ்ச சொல்கிறது. ஏன்னா குமார் வாங்கிய கார் அழகாக இருக்குது. முதல் கார் அழகாக இருக்குன்னு சொன்னால் உங்களுக்கு விளங்க இல்லை. ஆனால் முன்னுக்கு அடமொழி போடணும் விளங்குது பாருங்க. இடங்களை போய் சொல்லிக்கிறாங்க, அடமொழி கூட வந்து. இப்போ கிளிநொச்சி என்ற பேரில் ஒரு 5 இடம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஸ்ரீலங்கா பூரா, இலங்கை பூரா கிளிநொச்சி என்ற பேர்லேயே ஒரு 5 இடம் இருக்குதுன்னு சொன்னால், நான் வந்து உங்களுக்கு கிளிநொச்சி அழகாக இருக்குன்னா விளங்குமோ? இந்த 5 கிளிநொச்சியில் எந்த கிளிநொச்சி உங்களுக்கு தெரியாதோ. அப்போ கிளிநொச்சி அழகாக இருக்குன்னு சொன்னால் விளங்காது. அப்போ இந்த கிளிநொச்சி என்ற பேருக்கு முன்னால் அடமொழி போடணும். மாலா வசிக்கிற கிளிநொச்சி அழகானது. எந்த கிளிநொச்சி? மாலா வசிக்கிற கிளிநொச்சி. என்ன அப்போ இப்படியான வசங்களை என்னென்னு சொல்கிறோம்னா நாங்கள் ஒன்றே பார்க்க போகிறோம். இதை சொல்கிறோம் அடமொழி. அந்த முன்னுக்கு வர விளக்கம். நீங்கள் ஒரு வசனம் சொல்லி அதில் அந்த விளக்கத்தை என்ன செய்யணும், கண்டுபிடிக்க தெரியும். ஒரு வசனம் சொல்லி இதில் எது விளக்கம், இது அடமொழி வந்து கண்டுபிடிக்க தெரியும் உங்களுக்கு. ஏனென்று கேட்டால், இந்த வசங்களை ஆங்கிலம் சொல்லி இந்த அடமொழி வந்து முன்னுக்கு வராது. அதை ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. சரி, இப்போ இப்படி வச்சுக்கொள்ளுங்க. ஒரு டீ போடுற போட்டி நடக்குது. 20 பேர் டீ போட்டு வைக்கிறது. நீங்கள் குடிச்சிட்டு 20 டீயில் கொஞ்சம் குடிச்சிட்டு எந்த டீ நல்லா இருக்குதுன்னு சொல்லணும். அப்போ இப்போ 20 பேர் டீ போட்டு வந்து மேசில் வச்சாச்சலாம் பேரொட்டி கப்பில். அப்போ நீங்கள் 20 பேர் டீ கொஞ்சம் குடிச்சு போட்டு டீ நல்லா இருக்குது சொன்னால் உங்களுக்கு அடி விழுவும் இல்லை. டீ நல்லா இருக்குன்னு சொல்லல. அப்போ 20 டீ இருக்கிற இடத்துல டீ நல்லா இருக்குன்னு உங்களுக்கு விளங்காது. மற்ற விளங்காது எந்த டீ சொல்கிறீங்க. அதுக்காக என்ன சொல்லணும்னா, அந்த டீ தேநீருக்கு முன்னால் ஒரு அடமொழி நீங்கள் போடணும். என்னென்று மாலா தயாரித்த தேநீர் நல்லா இருக்குது இப்படி சொன்னால் உங்களுக்கு எல்லாருக்கும் விளங்குவோம். எந்த டீயை சொல்கிறீங்க? மாலா தயாரித்த தேநீர் நல்லா இருக்குது. சரி, அப்போ இதில் வடையாவது எனக்கு வேண்டிய விஷயம் என்னென்னு கேட்டால், அந்த பேச்சொலுக்கு முன்னால் வர அடமொழி எதுன்னு கண்டுபிடிக்க தெரியும். திடீரென்று கேட்டாலும் சொல்லி தெரியும். இப்போ வேறு குமார் வெட்டின மரம் பெரியது, குமார் வெட்டின மரம் பெரியது. இது அடமொழி என்று கேட்டால் சில பேர் மூசி கொண்டு போயிடும். எப்படி கண்டுபிடிக்க சொல்லுங்க பார்ப்போம். ஒரு வசனத்தில் எதை பற்றி கதைக்கிறோமோ அதை எழுதான்னு சொல்கிறீங்க. அந்த எழுதாய்க்கு முன்னால் வர அடமொழி. இப்போ வேறு குமார் வெட்டின மரம் பெரியண்டா நான் குமாரை பற்றி வசனம் சொல்லி இந்த வசனம் எதை பற்றி சொல்கிறேன் வடையாக சொல்லி பாருங்க. குமார் வெட்டிய மரம் பெரியது, மரத்தை பற்றி தான் கதை. அப்போ மரத்துக்கு முன்னால் வர இடம் அடமொழி. எது? குமார் வெட்டி என்ற அடமொழி. குமார் வெட்டிய மரம் பெரியது. விளையாடுதோ
இப்படியான வசனங்களை இப்படி சொல்லி பார்க்கணும். இப்போ இப்படி வச்சுக்கணும். உதாரணம் சொல்கிறேன் பாருங்க. 5 வருஷத்துக்கு முதல் உங்களோட ஃப்ரெண்டால் வெளிநாடு போய்க்க உங்களுக்கு ஒரு பேனு வந்துட்டு போனவர், எந்த தெரிஞ்ச ஞாபகம் வச்சுக்க சொல்லி உங்கள்கிட்ட ஒரு பேனு வந்துட்டு போனவர். நீங்கள் வச்சுக்கிறீங்க. இப்போ 5 வருஷமாச்சு அவர் ஊருக்கு வந்திருக்கிறார் லீவில். வரைக்க அவர்கிட்ட போய் திடீர்னு சொல்லி பாருங்க, பேனு நல்லா இருக்குது, அப்படி பேனு நல்லது. அவர்கிட்ட போய் பேனு நல்லா இருக்குண்டா அந்த அளவுக்கு உள்ளாங்க இந்த பேனுண்டு 5 வருஷத்துக்கு முதல் தந்தால் அந்த பேனு வந்ததே மறந்துருக்கு மோமோ இல்லையோ. அப்போ திருட்டு பேனா நல்லா இருக்குன்னு சொன்னால் விளாங்காதுக்காங்க. அப்போ என்ன சொன்னீங்க இப்போ விளக்கத்துக்காண்டி அந்த பேனாண்ட பேச்சொல்லுக்கு முன்னால் அடமொழி போட்டு சொல்லுங்க. அவருக்கு விளாங்க வேணுண்டு நீ தந்த பேனா நல்லா இருக்குது ரெண்டாவது விளாங்க. ஓ நான் கொடுத்த பேனை தான் சொல்கிறாங்க. அப்போ இதில் இது அடமொழி நீ தந்த தான் அடமொழி. என்ன நீ தந்த அடமொழி. சரி, அப்போ இப்படியான வசனங்களில் எது அடமொழி நான் சொல்லி பாருங்க. அப்பா கட்டிய வீடு அழகான இது அடமொழி. இதில் அப்பா கட்டிய ஏன் வீட்டை பற்றி நான் வசனம் சொல்லணும். அப்பா பற்றி வசனம் சொல்லலை. அப்பா கட்டிய வீடு அழகானது, வீட்டை பற்றி தான் வசனம் சொல்லணும். அப்போ வீட்டுக்கு முன்னால் வர அடமொழி அப்பா கட்டிய. உங்களோட ஃப்ரெண்ட் வீட்டை போகிறீங்கள், அவரோட படம் பார்த்துருப்பார், நீங்களும் அந்த படத்தை வந்து பார்த்துக்கிறீங்க. அப்போ இப்போ சொல்லுங்கள் நீ பார்க்குற படம் நல்லது, நீ பார்க்குற படம் நல்லது. இது அடமொழி நீ பார்க்குற படத்துக்கு முன்னால் வரோம் அடமொழி. ரைட். இப்படியான வசனங்களே எப்படி சொல்லணும் இப்போ பார்க்க போகிறோம் பாருங்கள். நீ தந்த பேனா நல்லது. இப்போ நோமலாக சொல்லி பாருங்க, பேனா நல்லதுக்கு என்ன எங்கிலம் பென் இஸ் குட், அது உங்களுக்கு தெரியும். இப்போ எப்படி சொல்லணும் நீ தந்த பேனா நல்ல. ஏன்டா உங்களோட ஃப்ரெண்டை போய் சொல்லுங்க பேனா நல்லன்னு அவருக்கு விளங்காது. அப்போ அடமொழி படிச்சிடணும் நீ தந்த பேனா நல்லது. இது அடமொழி நீ தந்த. இங்கிலீஷ் சொல்லிக்கு என்ன நடக்கும்னு கேட்டால் இந்த ஓடருக்கு வசனம் அடமொழி முன்னுக்கு வந்து பேச்சில் எடுத்தால் அப்படி வராது, ஓடர் மாறும். பேச்சில் தான் நீங்கள் முன்னுக்கு சொல்லணும், அந்த எழுவாயத்தான் முன்னுக்கு சொல்லணும், அடமொழி அடுத்ததாக சொல்லணும். விளையாட்டு. அப்போ இதை உடைச்சி பாருங்க, நீ தந்த பேனா நல்லது. எதை பற்றி கதைக்கிறீங்க? பேனை பற்றி தானே. அப்போ பேனை தான் முன்னுக்கு சொல்லணும். இங்கிலீஷ் சொல்லிக்கல அது த போட்டு சொல்லணும். அந்த குறிப்பாக சொல்லணும் தப்பெண். உடனே பென் ஸ்கூல்னு சொல்லிடலாம், தப்பெண் ஸ்கூல்னு சொல்லக்கூடாது, பெண்ணுன்னு சொல்லி போட. எந்த பெண்ணு தான் சொல்லணும். எந்த பெண்ணு சொல்கிறேன் நீ தந்ததான் அடமொழி. அப்போ நீ தந்தன்னா தான் சொல்லணும். நீக்கான ஆங்கிலம் என்ன யூ தந்தண்டா கே. அப்படி இல்லைங்க தப்பெண் எந்த பெண்ணு தான் சொல்லணும் யூ கே நீ தந்த இஸ் குட். ஏன் சொல்கிறது நீ தந்த பெண்ணை நல்லா இருக்கிற நிகழ்கால வசனம். தமிழாக்கில் கதைக்கு அந்த இருக்கிற சில சொல்ல மாட்டேன், அதுக்காண்டி இங்கிலீஷ் யூஸ் போட முடியல. அப்போ இது நிகழ்கால வசனம். நீ தந்த வேணை நல்லா இருக்குது என்றான் பாக்கியம். நாங்கள் கதை கேட்க நீ தந்த வேணை நல்லா இருக்குன்னு சொல்லுவோம், நீ தந்த வேணை நல்லதுன்னு சொல்லி போடுவோம். அப்போ இஸ் போடுவோம் த பென் யூ கேவ் இஸ் குட். அவ்வளோதான். இப்போ இந்த டீ போடுற போட்டி போனீங்க தானே ஜெச்சா, நீங்கள் தான் டீயை குடிச்சு பார்த்துட்டு சொல்லணும் ஆட்டி டீ நல்லா இருக்குன்னு. அப்போ 20 பேர்த்து டீலையும் கொஞ்சம் கொஞ்சம் குடிச்சு பார்த்துட்டு வெறுமனே டீ நல்லா இருக்குன்னு சொன்னால் உங்களுக்கு அடிக்க வரையணும் இல்லை எந்த டீன்னு சொல்லல. அப்போ நீங்கள் என்ன சொல்லணும், அந்த டீக்கு முன்னாடி அடமொழி போடணும் எந்த டீன்னு. மாலா தயாரித்த தேநீர் நல்லா இருக்குது அப்படி சொன்னால் விளங்கினோம். ஹோ மிச்சம் 19 பேர்த்து நல்லா இருக்கும், மாலா போட்ட டீ தான் நல்லா இருக்கும். மாலா தயாரித்த தேநீர் நல்லது. இப்போ தனியாக சொல்லி பாருங்க, தேநீர் நல்லடா என்ன ஆங்கிலம் டீ இஸ் குட். இப்போ என்ன சொல்லணும், மாலா தயாரித்த தேநீர் நல்லது. அப்போ டீஎம்னு சொல்லுத்த டீ அடமொழி எது மாலா தயாரித்த. அதுக்கான ஆங்கிலம் என்ன மாலா ப்ரிப்பேர்ட். மாலாண்டா மாலா தயாரித்தனா ப்ரிப்பேர்ட். த டீ மாலா ப்ரிப்பேர்ட் இஸ் குட். த டீ மாலா ப்ரிப்பேர்ட் இஸ் குட். அவ்வளோதான். ஒரு 20 பேர் மரம் வெட்டிக்கணும். அப்போ அதில் போய் பார்த்து சொல்லுவீங்கள் மரம் பெருசாக இருக்குன்னா இந்த மரத்தை சொல்கிறீங்கன்னு விளங்காத மெட்டார்கள். அப்போ என்ன சொன்னீங்கள் விளக்கமாக சொல்லணும், குமார் வெட்டிய மரம் பெரியது. ட்ரீ இஸ் பிக். மரம் பெரியன்னு சொன்னால் விளங்காது. 20 மரம் நிற்குது இப்போ வெட்டி கிடக்குது அப்போ விளங்காது. அப்போ என்ன சொன்னீங்கள் இப்போ எந்த மரம் வந்து குறிப்பாக சொல்லணும், குமார் வெட்டிய மரம் பெரியது. இது அடமொழி குமார் வெட்டிய. அப்போ இங்கே சொல்லியிருக்க த ட்ரீ குமார் வெட்டியதுக்கு என்ன ஆங்கிலம் குமார் காட் இஸ் பிக். அதே முடிச்சு த ட்ரீ குமார் காட் இஸ் பிக். அவ்வளோதான். இப்போ உணர் நான் சொன்ன வசனங்களை வந்து 3 விதமாக இங்கிலீஷ் சொல்லிக்கொள்ளலாம், 3 விதமாக சொல்லிக்கொள்ளலாம். என்ன அவள் நான் சொல்லிக்காத பாருங்க. ஒரு உதாரணம், இப்போ நீ தந்த பேனா நல்லது. இது எப்படி சொன்னால் முதலாவது த பென் யூ கேவ் இஸ் குட் அப்படி சொல்லலாம். த பென் யூ கேவ் இஸ் குட். என்ன நீ தந்த பேனா நல்லது. இது முதலாவது. வேறு எப்படி சொல்லாமல் கேட்டால் இப்போ திடீர்னு உங்களுக்கே பாக்கி இந்த வசனம் பிள்ளை மாதிரி கிடையாது. மேலும் கேட்டால் த பென் என்று சொல்லி வருது, நவுன் ஒன்று வருது, ஒரு பேர் சொல்லு. அப்புறம் பெண்ணை பக்கத்து யூ இன்னொரு நவுன் வருது. ஏன்னா 2 நவுன் பக்கத்து வருது. அப்போ அது வேறு இது வேறு நினச்சி கொள்ளிங்க. 2 ஒன்று காட்டுறக்காண்டி ஒரே வசம் ஒன்று காட்டுறக்காண்டி நடுவில் ஒரு நெபி சொல்லி போடுங்க. என்ன சொல்லு தட் போட்டு சொல்லலாம். த பென் தட் யூ கேவ் மீ இஸ் குட் அப்படி சொல்லிக்கலாம். அப்போ தட் ஏன்றது ஒரு நெபி சொல்லி அஞ்சு பார்க்குறேன். தட்டு அதாவது வெறுமனே 2 பேர் சொல்லி சொன்னால் அது ஒரே வசமாக நாங்கள் பார்க்க மாட்டோம். சும்மா பொருட்கள் பேர் சொல்லி போட்டுருக்காங்க, கார் லொரி டெலிஃபோன் சொன்னால் இது வசனமே இல்லை, அது பொருட்கள் பேர் சொல்கிற மாதிரி கிடக்கும். அப்போ அதே மாதிரி த பெண்ணும் யூவும் பக்கத்தாக்குறதுக்கு குழப்பம் பெற முடியாது. 2 வேறு ஒரு சொல்ல கிடக்காது. அப்போ 2 ஒரே வசனம் தான் என்று காட்டக்காண்டி நடுவில் தட் போட்டு நீங்கள் சொல்லிக்கிறோம். த பென் தட் யூ கேவ் இஸ் குட். நீ தந்தவன் நல்லது. இன்னொரு மெதட் என்னென்னு கேட்டால் இன்னொரு தான் தமிழ்லேயும் சொல்லலாம். நீ தந்தவன் நல்லதுன்றது எப்படி ரஜினி மாதிரி சுற்றி வளைச்சி ஸ்டைலாக சொல்லிக்கொள்ளலாம். என்னென்று
எதை நீ தந்தாயோ அந்த பெண் நல்லது, நீ தந்த பெண் நல்லதுன்ற வேறு இப்படி எல்லாம் எதை நீ தந்தாயோ அந்த பெண் நல்லது இப்படி சொல்லி இப்படி வசனங்கள் எடுத்துக்கிறாங்க. பகவத்கீதை சொல்லி கிடக்கு எது நடந்ததோ அது நன்றானந்தது. அதை எப்படி சிம்பிளாக சொல்லிக்கலாம், நடந்தது நன்றானந்தது சொல்லிக்கலாம். அவர் என்ன சொல்கிறார், எது நடந்ததோ அது நன்றானந்தது அப்படி சொல்கிறார். என்ன அதே மாதிரி இந்த வசனம் எதை நீ தந்தாயோ அந்த பெண் நல்லது. இப்போ நீ போட்ட டீ நல்லது, நீ தயாரித்த தேனி நல்லது. இன்னும் நம்மள என்ன, எதை நீ தயாரித்தாயோ அந்த தேனி நல்லது. குமார் வட்டிய மரம் பெரியது. இன்னொரு நம்ம சொல்ல பாருங்க, எதை குமார் வட்டினானோ அந்த மரம் பெரியது. நீ பார்க்குற படம் நல்லது. இன்னொரு தமிழ் என்ன, எதை நீ பார்க்குறாயோ அந்த படம் நல்லது. அவன் இந்த ரெண்டாவது தமிழ் சொல்லப்படாங்க. அப்போ இந்த வசனம் போலாங்க உங்களுக்கு. ரெண்டாவது தமிழ் எப்படி சொல்கிறேன், எது என்ற கேள்விகளோட ஆரம்பிக்க வேணும். பொருட்களை பற்றி சொல்லிக்க, இடங்களை பற்றி கதைக்கையும் ஆக்களை பற்றி கதைக்கையும் அது வேறு சொல்லுவார். அப்போ பொருட்களை படிக்கிறது எது என்ற கேள்விகளை ஆரம்பிக்கும். பாருங்க, இப்போ கார் அழகாக இருக்குது. இன்னொரு தமிழ் என்ன சொல்லுவாங்க, அப்போ இப்படி சொன்னாங்க, நீ வாங்கின கார் நல்லா இருக்குது. இன்னொரு தமிழ் என்ன, எதை நீ வாங்கினாயோ அந்த கார் நல்லது. அப்போ ரெண்டாவது தமிழ் சொல்லி எது என்ற கேள்வி சொல்லி ஆரம்பிக்க வேணும். சரிதானே, உங்களோட ஃப்ரெண்ட் ரோல் ஃபோன் வாங்கினவர், அவர்கிட்ட ஃபோனை பார்த்து என்ன சொல்லுவீங்க, நீ வாங்கின ஃபோன் நல்லது அப்படின்னு சொல்லி. வெறுமனே ஃபோன் நல்லன்னு சொல்ல மாட்டீங்க, நீ வாங்கின ஃபோன் நல்லது. இன்னொரு நான் சொல்லி ஆரம்பிங்க, எதையிலே தொடங்கணும், எதை நீ வாங்கினாயோ அந்த ஃபோன் நல்லது. சரி, இது எப்படிங்க சொல்லணும் கேட்டால் இப்படி சொல்லி பாருங்க, எதை நீ தந்தாயோ அந்த பேனா நல்லது. அதான் அவசரம். இதே நீங்கள் சொல்லிக்க பேனே முன்னே சொல்லணும், த பென். எது அடமொழியில், எதை நீ தந்தாயோன்ற அடமொழி. அதுக்கு என்ன ஆங்கிலம், எதை என்ற வீச், நீ என்ற யூ, தந்தாய் என்ற கே வந்துடுற. அப்போ த பென் விச் யூ கேவ் இஸ் குட், நல்லது. இந்த விச் யூ கேவ் வந்து நான் ஒரு வாய் காட்டுறேன்னாங்க, சிம்பிள் டென்ஸ் நீங்கள் படிச்சிருப்பீங்க. இப்போ விச் யூ கேவ் எப்படி வந்தால் சொல்கிறேன் பாருங்க, எது நீ தந்தாய், நீ தந்தாயண்டா என்ன ஆங்கிலம், யூ டிட் கிவ் வந்து படிச்சிருப்பீங்க, இல்லை யூ கேவ் வந்து படிச்சிருப்பீங்க. இதை கேள்வியை மாற்றிக்க என்ன சொல்லணும், டிட்டை தூக்கி யூக்கு முன்னால் போட்டீங்க, டிட் யூ கிவ், நீ தந்தியா. எதை நீ தந்தாயண்டா டிட்டுக்கு முன்னால் விச்சை போட்டீங்க, விச் டிட் யூ கிவ். இதை நாங்கள் சொல்லியிருக்க டிட்டை விட்டு கிவ் கேவ்னு சொல்லி அந்த நடந்தாங்க, விச் யூ கேவ், எதை நீ தந்தாய். விச் யூ கேவ் அப்படியே தூக்கி வந்து கொடுக்குறாங்க, த பென் விச் யூ கேவ் எதை நீ தந்தியோ இஸ் குட். அப்போது இவ்வளோ நான் சொன்னேன், அவ்வளோ அவசரத்தையும் 3 விதமாக நீங்கள் இது சொல்லலாம். அப்படி த பென் யூ கேவ் இஸ் குட். ரெண்டாவது த பென் தட் யூ கேவ் இஸ் குட். மூன்றாவது த பென் விச் யூ கேவ் இஸ் குட். அப்போ நீ தயாரித்த தேநீர் நல்லது. எப்படி சொன்னாங்க, த டீ யூ ப்ரிப்பேர்ட் இஸ் குட். அதுக்கும் தட் போட பாருங்க, த டீக்கும் யூவுக்குனாலும் தட் போடணும். த டீ தட் யூ ப்ரிப்பேர்ட் இஸ் குட். விச் போட பாருங்க, தட் போல த டீ விச் யூ ப்ரிப்பேர்ட் இஸ் குட். நீ தயாரித்த தேநீர் நல்லது. 3 விதமாக சொல்லிக்கொள்ளலாம். என்ன இவ்வளோ நான் சொல்ல எல்லா வருஷத்தையும் 3 விதமாக சொல்லிக்கொள்ளலாம். பொருட்களை பற்றி சொல்லிக்க இப்படி சொல்லிக்கொள்ளலாம். எனக்கு இடங்களை பற்றியும் நபர்களை பற்றியும் சொல்கிறதுக்கு வேறு கேள்வி சொல்லுவேன். சரி, இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி வரும், இதில் எது சரியான வசனம், எது கூடுதலாக யூஸ் பண்ணுறது. நான் முதல் அதுதான் கொமெண்ட் இங்கிலீஷ் யூஸ் பண்ணுறது இல்லை. 3மே கிராமட்டிக்கலாக சரி, ஆனால் எது கூட யூஸ் பண்ணுறது அப்படின்னு கேட்டால் முதல் 2மே போடா சொன்னீங்க, த பென் யூ கேவ் இஸ் குட். அதுதான் எல்லோரும் யூஸ் பண்ணுறது, கூடுதலாக பாதிக்கிறது. தட் போட்டு சொல்கிறது அதுவும் பயன்படுத்தலாம். அது கொஞ்சம் அந்த அந்த ரெண்டாவது சொல்கிற விஷயம் இருக்குது தானே அடமொழி, அதை கொஞ்சம் அவசியமான விஷயமாக நீங்கள் சொல்லிக்க தட் போட்டு சொல்லலாம். அது பேச்சு வழக்கு கொஞ்சம் குறைய பயன்படுத்துறது. அந்த வீச் போகிறது அது ஆக குறைவு பயன்படுத்துகிறதே இல்லையா, சில பேர் பயன்படுத்திக்கணுமே. ரைட், 3மே சரி, நீங்கள் முதலாவது நேரில் பயன்படுத்தினா நல்லா இருக்குது. ரைட், இது வந்து பொருட்களை பற்றி சொல்கிற வசனங்கள், பொருட்களை பற்றி சொல்கிற விளக்கத்தோடு. சரி, இதை நாங்கள் முந்தைய சிம்பிளான வசனமாக காய்ச்சிட்டாங்க. அப்படி இப்போ பாருங்க, உங்களோட ஃப்ரெண்ட் ஒரு ஃபோன் ஒன்று வச்சுக்கிறார், நல்ல ஃபோன். அப்போ அதை முந்தி பார்த்து அப்படி சொல்கிறாங்க, யுவர் ஃபோன் இஸ் நைஸ் அப்படி சொல்லுவோமே, யுவர் ஃபோன் இஸ் நைஸ். இப்போ அதைத்தான் இப்படி விளக்கமாக சொல்கிறோம். என்னண்டு, நீ வச்சுக்கிற ஃபோன் நல்லது, நீ வச்சுக்கிற ஃபோன் நல்லது. இது அடமொழி, நீ வச்சுக்கிற என்ன. அப்போ இங்கே சொல்லிக்க எப்படி சொல்லலாம், த ஃபோன் நீ வச்சுக்கிறதுக்கு என்ன ஆங்கிலம், நீ ஏண்டா யூ வச்சுக்கிறண்டா ஹேவ். அப்போ த ஃபோன் யூ ஹேவ் இஸ் நைஸ். ரெண்டாவது என்ன, தட் போர், த ஃபோன் தட் யூ ஹேவ் இஸ் நைஸ். மூன்றாவது த ஃபோன் விச் யூ ஹேவ் இஸ் நைஸ். 3மே சரி, முதலாக தான் கூடுதலாக யூஸ் பண்ணுறேன். அப்போ இதை நாங்கள் முந்தி எப்படி சாதாரண வாக்கியம் வச்சுனாங்க, யுவர் ஃபோன் இஸ் நைஸ், யுவர் ஹார் இஸ் நைஸ், யுவர் டீ இஸ் டெலிசியஸ் அப்படி கழிச்சாங்க. இப்போ அடமொழி போட்டு கதைக்கலாம். இது கொஞ்சம் அட்வான்ஸான வடிவம். என்ன, அது சாதாரண வடிவம். ரைட், அப்போ நீங்கள் அதை இப்படி கதைக்கிறான்னு நல்லது, விளக்கமாக கதைக்கிறான்னு நல்லது. இப்போ ஒரு ஆள் ஃபோனை பார்த்து யுவர் ஃபோன் இஸ் நைஸ்ன்றதை விட இப்படி அட்வான்ஸாக கதைங்க, த ஃபோன் யூ ஹேவ் இஸ் நைஸ். இல்லை நீ வாங்கின ஃபோன் இல்லை, த ஃபோன் யூ வாட் இஸ் நைஸ். அடமொழியை எதை சொல்லணும்னு நீங்கள் தான் டிசைட் பண்ணணும். நீங்கள் எதை விளக்கமாக சொல்ல வரீங்களோ அதை தான் அடமொழியாக சொல்லணும். இப்போ ஒரு ஆள் ஃபோன் வச்சுக்கிறார், அதுக்கான நீ வச்சுக்கிற ஃபோன் நல்லதான் அப்படி சொல்லணுன்ற அவசியம் இல்லை. நீ வாங்கின ஃபோன் இல்லை, புதுசாக ஒரு ஃபோன் வாங்கி வச்சுக்கிறார், அப்போக்கே அப்படி சொல்லணும், நீ வாங்கின ஃபோன் இல்லை, த ஃபோன் யூ வாட் இஸ் நைஸ்.
த ஃபோன் தட் யூ பாட் இஸ் நைஸ், த ஃபோன் விச் யூ பாட் இஸ் நைஸ். என்ன அவ்வளோதான். இது ரிலேட்டிவ் க்ளோஸ் ஒரு வகையான உங்களுக்கு சொல்லிக்கிறாரு. இனி இடங்களை பற்றியும் விளக்கமாக சொல்லலாம், ஆக்களை பற்றியும் விளக்கமாக சொல்லலாம். அதை பற்றி நாங்கள் அடுத்த கிளாஸில் பார்த்துக்கொள்வோம்.